எதுக்கு டாஸ்மாக் மொத்தமாக ஒரு கார்பரேஷனை உருவாக்கிட்டாங்க. கார்பரேஷன் உருவாக்கிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டாங்க. திமுகவில் இருக்கிறனால இந்த கோரிக்கை வைக்கல. நாங்கள் எங்களுக்கு என்ன எஜமானர்களா கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் என்ன கட்டுப்பட்டா நடத்த முடியும்? கை கட்டி வாய் மூடி மவுடிகளாக இருக்க முடியுமா என்ன? மக்கள் 69 பேர் செத்து போயிட்டாங்க. இளைஞர்கள் பாதிக்கப்படுறான், பெண்கள் பாதிக்கப்படுறான், மாணவர்கள் பாதிக்கப்படுறான். இந்த நேரத்தில் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியும்? வெறும் ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படின்ற மாதிரியும் பேச அப்படி அல்ல. நீங்கள் அதாவது கூட்டணி இருப்பதனால கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. ஐயா, கொள்கையில உடன்பாடு இருந்தால் தான் நம்ம கூட்டணியே. கொள்கை அது என்ன கொள்கை? அது அந்த முடிவு. ஆனால் இவங்க எது செய்தாலும் ஆதரிப்போம் என்பது அது அல்ல. எங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கு. இந்த ஒரு மாநாடு மூலமா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி போதை பழக்கங்களை குறைச்சிட முடியும். கண்டிப்பாக முடியும். ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா அரசோட இதை நினைச்சா அரசு ஒரு நாளைக்கே மூடிடலாம். மூடணும் அப்படிங்க எங்களுடைய கோரிக்கை. அது அரசு எப்படி மூடணுமோ அப்படி மூடும். திருமாவளவனை இழுத்தலாம். திருமாவளவனை இழுத்துட்டா எல்லாம் சரிஞ்சு போயிடும், கூட்டணி உடைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூட்டணி என்பது நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லை என்பாரு அரசியல்ல. அது கூட்டணி என்பது அந்த சூழலில் ஏற்படுறதுதான். மதுவை விட மோசமான போதை மதம். மதுவை விட மோசமான போதை சாதி. அதுலேயும் சாதி கலவரம், மத கலவரத்தில் இப்போ 69 பேர் செத்தான். அதில் ஆயிரக்கணக்கான பேர் சாகுறானே. மீடியா மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோவை மண்டல முன்னாள் செயலாளர் சுசி கலையரசன் இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு மாநாடு மூலமா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி போதை பழக்கங்களை குறைச்சிட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பாக முடியும். இது நமக்கு அத்தியாவசியமான தேவைகளா அப்படிங்கும்போது அது அத்தியாவசியமான தேவைகள் இல்லை. ஆனால் அதற்கு அடிமையானவர்கள், அதற்கு ஆட்கொண்டவர்கள், அந்த பழக்கத்தை விடாமல் வைத்து கொள்ளக்கூடியவர்கள், அவங்களுடைய உடல் நல பாருங்க. அவங்களுடைய உடல்நல எப்படி இருக்கு? வேலை செய்ய முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. ஐயா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவமான விஷயம், ஏற்றுக்கிற விஷயம் தான். இந்த மாநாடு எந்த வழியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? குடிக்க காசு கொடுக்கலன்னா அம்மா பெத்த தாயே அடித்து கொள்கிறான். குடிக்க காசு கொடுக்கலன்னா பெத்த தகப்பனையே அடித்து கொள்கிறான். குடிக்க அடிமை ஆகிட்டான்னா அவன் அக்கான்னு பார்க்குறதில்ல, தங்கச்சின்னு பார்க்குறதில்ல, அண்ணன்னு பார்க்குறதில்ல, தம்பின்னு பார்க்குறதில்ல. கோரிக்கையாக என்ன வைக்கிறீங்க இந்த மாநாட்டு மூலம்? மது கொள்கை கூடாது. மது விற்பது அரசாங்கத்துடைய கடமை அல்ல, அரசாங்கத்துடைய வேலை அல்ல. அதனால் மதுவை மூடுங்க, மது கடைகளை மூடுங்கள் என்பதுதான் கோரிக்கை. மக்கள் அதனால் சீரழிஞ்சு போகிறான், பொருளாதாரம் லாஸ் ஆகுது. ஐயா, நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி டைரக்டாகவே நெருக்கடி கொடுக்க முடியும் ஆளுங்கட்சிக்கு மதுக்கடையில் மூடுறதுக்கு. அப்புறம் ஏன் இந்த மாநாடு? இல்லை அந்த ஒரு அதாவது அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக இந்த மாநாடு அல்ல. நீங்க நீங்க சொல்றது கூட்டணியில இருக்கோங்கிறதுனால இது இன்னைக்கு நேர்த்தி அல்ல. இந்த மது மற்றும் போதைப் பொருளுடைய அரசு நினைத்தால் மறுநாளே நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றது உண்மைதான். அது நினைத்தால், அது நினைக்கிறத பல்வேறு சிக்கல் இருக்கிறதுங்கிறது மருத்துவ ரீதியாக நம்ம அணுக வேண்டி இருக்குது. இதை நினைச்சா அரசு ஒரு நாளைக்கே மூடிடலாம். நாங்களும் அதான் சொல்றோம், மூடுங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மூடணும் அப்படிங்க எங்களுடைய கோரிக்கை. அது அரசு எப்படி மூடணுமோ அப்படி மூடும். இப்போ திமுகவில் இருக்கிறனால இந்த கோரிக்கை வைக்கல. நாங்கள் இது நீண்ட நடிக நாள் கோரிக்கை. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் எந்த விதத்திலும் எந்த போதைப் பொருளோ அல்லது குடிப்பழக்கத்துக்கோ ஆட்படாதவர். அவர் எந்த ஒரு இன்னைக்கு அவர் கறி மீன் முட்டை கூட சாப்பிடாதவர். அதை விட்டு கூட கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. உடலுக்கு தீங்கானு, அது தீங்குன்னுங்கிறத விட அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு உபாதையாக இருக்குது, கண்ட நேரத்தில் சாப்பிட வேண்டியா இருக்குது, நைட்டு 2 மணிக்கு சாப்பிட வேண்டியா இருக்குது, அப்போ போய் நம்ம சாப்பிட முடியுமா? ஆக அது நமக்கு ஒத்துக்காது, நம்ம உடலுக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னு விட்டுட்டாரு. அது போல தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மது
பிரச்சனைனால, போதைப் பொருள் பிரச்சனைனால இளைஞர்கள் நாசமாகறாங்க, மாணவர்கள் நாசமாகறாங்க, பெரியவர்கள் வரைக்கும் நாசமாகறாங்க, பெண்கள் வரைக்கும் நாசமாகறாங்க. அதனால இதை ஒடுங்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் கூட நாங்க முன்னாடியே நடத்தியிருக்கோம். எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வின்றது பரவலா இருக்கத்தான் செய்யும். ஆல்ரெடி ஆளுங்கட்சி கூட கூட்டணியில இருக்காங்க. இப்ப இவங்களே வந்து ஆளுங்கட்சி வந்து அந்த அரசு வந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அவங்க கூட கூட்டணியில இருக்காங்க. இப்ப இவங்களே வந்து மது ஒழிப்பு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது வெறும் வந்து ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படின்ற மாதிரியும் பேசி. அப்படி அல்ல இல்லைங்க, அதாவது கூட்டணி இருப்பதனால கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. ஐயா, கொள்கையில உடன்பாடு இருந்தாதான் நம்ம கூட்டணியே கொள்கை. அது என்ன கொள்கை? இந்த ஆட்சி வர வேண்டும் என்பது கொள்கை. அப்ப தேர்தல் கூட்டணி. ஏன் தேர்தல் கூட்டணி? மற்ற மத சார்புடைய சாதியவாத மதவாத அமைப்புகள் இந்த நாட்டை ஆண்டுவிடக் கூடாது என்பதில் இந்த கூட்டணி தான் வரணுங்கிறத எடுத்த முடிவு அது அந்த முடிவு. ஆனா இவங்க எது செய்தாலும் ஆதரிப்போம் என்பது அது அல்ல. எங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கு. சாதி மத பேதமின்றி நாங்கள் செயல்படக்கூடியவர், ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடியவர்கள். அதாவது கூட்டணியில் இருந்துகிட்டே செய்கிறாங்க, கூட்டணியில் இருந்துகிட்டே செய்கிறாங்க. எங்களுக்கு என்ன எஜமானர்களா? கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் என்ன கட்டுப்பட்டா நடத்த முடியும்? கை கட்டி வாய் மூடி மவுடிகளாக இருக்க முடியுமா என்ன? மக்கள் 69 பேர் செத்து போயிட்டாங்க. இளைஞர்கள் பாதிக்கப்படுறான், பெண்கள் பாதிக்கப்படுறான், மாணவர்கள் பாதிக்கப்படுறான். இந்த நேரத்தில் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியும்? இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் கிடையாது. அரசாங்கத்திற்கு அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து அல்ல, மக்கள், அதாவது அரசாங்கத்தை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அரசாங்கத்துக்கு மத்திய மாநில அரசுகள் இந்த மது கொள்கையை கைவிட வேண்டும். இதனால் மனித சக்தி அழியுது. இதனால் மாணவர்கள் வாழ்க்கை வீணா போகுது, இளைஞர்கள் வாழ்க்கை வீணா போகுது, பெண்களுடைய வாழ்க்கை வீணா போகுது, ஒட்டுமொத்தமான வாழ்க்கை வீணா போகுது. அதனால இதை வந்து மூடுங்கிறோம். இது எங்களுடைய கோரிக்கை. அவங்களுடைய அற்ப ஆசையா இருக்கலாம், எப்படியாவது உடைச்சிடலாம், திருமாவளவனை இழுத்தலாம், திருமாவளவனை இழுத்துட்டா எல்லாம் சரிஞ்சு போயிடும், கூட்டணி உடைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூட்டணி என்பது பேரறிஞர் அண்ணா சொன்னது போல நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லை என்பாரு அரசியல்ல. அது கூட்டணி என்பது அந்த சூழலில் ஏற்படுறதுதான். அது மாறலாம், மாறாமையும் இருக்கலாம். அப்படின்ற பட்சத்துல மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற ஒரு விஷயம், இதுல வந்து யாருனாலும் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தலைவரே சொல்லிட்டாரு. தலைவரே சொல்லிட்டாரு. ஜனநாயக சக்திகள் பாஜகவுக்கு மட்டும் அழைப்பு விடுக்காது. மதம் சாதி பாமகவும் இங்க அழைக்காது. பாஜக ஏன் அழைப்பு? பாஜக பாமக ரெண்டையும் தான். அது சாதி அமைப்பு. ஐயா, நீங்க கூட்டணியை பத்தி நாங்க சொல்லலைங்க. இல்ல சொல்றேன், அது போலதான் இந்த மாநாட்டுக்கு அப்படித்தான். ஜனநாயக சக்திகள் அனைவரையும் அழைப்போம். ஆனால் பாஜக பாமக இரண்டையும் தவிர பாக்கி எல்லாம் எங்க தலைவரும் சொல்றாங்க. நிருபர்கள் கேட்கறாங்க, அப்ப அதிமுகவுக்கு அழைப்பு விடுப்பீங்களா அப்படி கேட்கறாங்க. ஓ வரலாமே அப்படிங்கிறார். மதுக்கு எதிரானவர்கள் யாரானாலும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம் அப்படின்றதான் நீங்க சொன்னது. இப்போ வந்து பாஜக வந்து ஒரு மதவாத கட்சி, பாமக வந்து ஒரு ஜாதிய ரீதியான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை புறக்கணிப்பது ஏன்? மதுவை விட அங்க இருக்கவங்களுக்கு வந்து மது ஒழிக்கணும் அப்படின்றத பத்தி இது வரைக்கும் வந்து மது ஒழிப்பு பத்தி பேசுனதே இல்லையா அவர்? மதுவை விட மோசமான போதை மதம், மதுவை விட மோசமான போதை வந்து சாதி. அதுலயும் சாதி கலவரம், மத கலவரத்துல இப்ப 69 பேர் செத்தான், அதுல ஆயிரக்கணக்கான பேர் சாக்குறானே. இவன் போதையில் தெரியாம செய்கிறான். சிறுமூளை பாதிக்கப்பட்டு போதை என்ற அடிமையா, போதை என்ற அந்த நச்சு பொருள்களுக்கு இவன் ஆட்படுத்தி இவன் என்ன செய்கிறான்னு தெரியாம செய்கிறான். மதத்தால் சாதியால் போதை ஏற்படுத்தப்பட்டு கண்மூடித்தனமா சொந்த சகோதரனை பக்கத்து வீட்டுக்காரனை கொலை செய்கிறான், குத்துறான், கொலை பண்றான். சாதி மதம் அந்த பிரச்சனை இல்ல, மக்களை குழப்பி மக்கள் அந்த மதம் என்ற ஜாதி என்ற போதையில மூர்கெடுத்து கண்மூடித்தனமா வெட்டி கொள்றான். இதை விட அது ரொம்ப மோசம். அதுவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதை விட அது மோசம், ரொம்ப மோசம். அது ரொம்ப மோசம். அதனாலதான் அவனு வேண்டாங்கிறோம். அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அங்கேயும் மனிதர்கள் இருக்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன். ஆனா மத கலவரம் வந்தா எல்லாரும் சாவறானா இல்லைங்களா? ஆல் இந்தியா ஃபுல்லா சாவறானா இல்லையா? நீங்க சொல்ல வர்றது மதுவை விட மதம் வந்து ரொம்ப கொடூரம், அதனாலதான் அவனோட வேண்டாங்கிறோம். மதுவை விட மதம் பெரிய அபின் போல, மதம் என்பது அபின் போல கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. அபின்னா என்ன?
அப்படின்னு இது வந்து ஒரு கிளாஸ் குடிச்சாதான் போதை தள்ளாடுவான், 2 கிளாஸ் குடிச்சா ரொம்ப தள்ளாடுவான். ஆனால் அபின்ங்கிறது கொஞ்சோண்டு இப்படி தொட்டு வச்சாவே போதுமாமா. எனக்கு தெரியாது, சொல்றேன். இப்படி தொட்டு வச்சாவே போதுமா. அப்படியே ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நம்ம இந்த காமெடி நடிகை மயில்சாமி, ஏன்டா நிலவுல போய் கால் எடுத்து வைக்க போன நீ எழுப்பிட்டியடான்பா. அது போல மதம் ஒரு அபின் அப்படி சொல்லியிருக்காரு கார்ல் மார்க்ஸ். புரட்சியாளர் அம்பேத்கர் மதுவே பழக்கமே கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் பல நாடுகளுக்கு சென்றாலும் கூட எந்த வெள்ளைக்கார நாட்டில் இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு கிளாஸாவது சாப்பிட்டாகணும், அந்த பூமிக்கு ஏற்ப, அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ப. அந்த பழக்கமே கிடையாது அம்பேத்கருக்கு. எனக்கு தெரிஞ்ச பாஜக பாமக சொல்றாங்க. பாமக சொல்றது ஒண்ணு, செய்கிறது ஒண்ணுங்க. அவங்கள்ட்ட வந்து உண்மை கிடையாது. உண்மை இருந்திருந்தால் இந்த நாட்டை அவர்கள் தான் ஆண்டு இருப்பார்கள். ஏன்னா இன்னைக்கு மக்கள் தொகை அளவீட்டில் சாதி ரீதியாக, எனக்கு சாதி ரீதியாக பிரிக்க கற்பிக்கலட்சி செய் ஒன்று சேருங்கிற கொள்கையில் வந்தவன் நான். பெரியார் கொள்கையில அம்பேத்கர் கொள்கையில் நாங்கள் வர்றோம். அதனால சாதி ரீதியாக யாரையும் பிரிக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த நாட்டில் பூகோள ரீதியாக வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அதிகமாக, இந்த தமிழர்களாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ராமதாஸ் வந்து மாபெரும் தலைவர். ஏற்கனவே நான் ஒரு இதில் சொன்னேன், மாபெரும் தலைவர். அவர் சொல்லுவது செய்வது சரியாக இருந்திருந்தால் இந்த நாட்டை அவர்கள் தான் ஆண்டு இருப்பார்கள். அவங்க சொல்றதெல்லாம் சும்மா மேடை நாடகம். அங்க உள்ள இளைஞர்களே பாருங்க, இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்களே திருத்த சொல்லுங்களா பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு. பாஜக வந்து மதவாத சக்தி, அதனால நாங்க போராட்டத்துக்கு வந்து அழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பாஜக ஆண்ட மாநிலத்துல தானே மது இல்லாம இருந்திருக்கு, பூரண மது விலக்கு. எங்க இருக்கு? குஜராத்தில் இருக்கு. கள்ளச்சாரம் ஏங்க ஆறா ஓடுது இல்ல? குஜராத்தில் என்ன மது ஒளிச்சா இருக்காங்க. மதுக்கடைகள் இல்லைங்கிறது ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. குஜராத் மாடல் தோத்து போச்சுங்கல்ல உங்களுக்கு. குஜராத் மாடல் தோத்து போச்சு, மோடியே தோத்து போச்சாரு, போன தேர்தல் தோத்துட்டாரு, சரிவு வந்துக்கிட்டு இருக்கு. குஜராத்தில் கள்ளச்சாரம் விற்கிறதுக்காக அங்கே மூடி இருக்காங்க. அதை ஒழிக்க சொல்லுங்க, அதையும் ஒழிக்க சொல்லுங்க, ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. சில இடங்கள்ல இருக்கு, ஆனால் முழுமையாக இல்லை. கண்டிப்பாங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த ஒரு நேர்காணலுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.